ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம மண் சட்டி கருவாட்டு சோறு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு வந்து 1/4 கிலோ நெத்திலி கருவாடு எடுத்து நல்லா சுடு தண்ணியில் கழுவிட்டு மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி அதில் வந்து மிளகாய்த்தூள், மல்லித்தூள், உப்பு இதெல்லாம் பெரட்டி அந்த எண்ணெயில் போட்டு அந்த கருவாட்டை வந்து நல்லா வதக்கிடணும். அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மண் சட்டியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, சீரகம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு அதில் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு 100 சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுலேயே வந்து ஒரு 10-15 பூண்டை வந்து நல்லா இடித்து போட்டுக்கோங்க. 3 தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு அதில் 1 ஸ்பூன் வந்துட்டு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு கொஞ்ச நேரம் அதை வந்து சிம்மில் வச்சு மூடி வச்சுடுங்க. நம்ம கருவாடு வதக்கியிருக்கோம் இல்லையா, அது வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த கிரேவியில் போட்டு நல்லா பெரட்டி ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு இறக்குனிங்கன்னா சூப்பரான கருவாடு தொக்கு ரெடி. அதில் வந்து சுட சுட சாதத்தை உதிரியாக அதில் போட்டு பெரட்டி அதோட கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டு இறக்கணும்னா சூப்பரான கருவாட்டு சோறு ரெடி. இது ரொம்ப சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.